அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாண்டு ஹஜ்ஜு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகளே, எதிர்காலத்தில் ஹஜ்ஜு செய்ய இருக்கக்கூடிய ஹாஜிகளே, இன்றைய தினம் நான் உங்களுக்கு அரஃபாவுல என்ன மாதிரியான அமல்களை செய்ய வேண்டும் என்பது குறித்து நான் சொல்லப் போகிறேன். ஏற்கனவே மினாவில் என்ன மாதிரியான அமல்களை செய்ய வேண்டும் என்று ஒரு காணொளியை நான் உங்களுக்கு தனியாக வழங்கி இருக்கிறேன். அதுபோன்று இல்லாமல் இது அரஃபாவில் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பது குறித்து இந்த காணொளி உங்களுக்கு விளக்குகிறது. அதனால் அது வேற ஒரு காணொளி, இது வேறொரு காணொளி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த காணொளியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அரஃபாவில் செய்ய வேண்டிய அமல்கள் அநேகம் இருந்தாலும் அரஃபாவினுடைய சிறப்பு குறித்து ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹமது நபிமொழி தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து முடித்து விட்டார். அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் படைக்கப்பட்டு விட்டார்கள். ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகந்தண்டிலிருந்து உலகத்தில் பிறக்க போகிற எல்லா மனிதர்களையும் வெளியே கொண்டு வந்து ஆன்மாக்களாக நிறுத்தி அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், பேசுகிறான். நான் தானே உங்களுடைய இறைவன்? காலு பலா, ஆமா நீதான் எங்களுடைய இறைவன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வ இது அகத ரப்புக மின் பனி ஆதம் மின் லுஹூரிஹிம் வ துர்ரிய்யதிஹிம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டிலிருந்து அல்லாஹ் தஆலா அவருடைய சந்ததியினரை வெளியேக்கி அவர்கள் அனைவரையுமே வெளியேற்றி அவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்தான். அந்த ஒப்பந்தத்தில் எல்லா மக்களுமே நீதான் இறைவன் என்று ஒப்புக்கொண்டார்கள். அது ஒப்புக்கொண்ட அந்த ஆன்மாக்கள் அனைவரும் வெளியே வந்திருந்த அந்த நாள் அரஃபாவுடைய நாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹுவாக ஏற்றுக்கொண்ட நாள் அரஃபாவுடைய நாள். முதல்ல அல்லாஹ் தஆலா மனிதர்களை சந்தித்த நாள் அரஃபாவுடைய நாள். இப்பவும் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய புனித ஆத்மாக்களை, புண்ணிய ஆத்மாக்களை அந்த இடத்துல மீண்டும் ஒன்று சேர்த்து அவன் வருடத்திற்கு ஒரு முறை சந்தித்து கொண்டே இருக்கிறான். வானத்தில் எல்லாம் சந்திச்சான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை வர வைத்து அங்கு சந்தித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் அரஃபாவுடைய நாள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அரஃபாங்கிறது சாதாரணமான ஒரு நாள் அல்ல. நேற்றைய நாளை போன்று இன்றல்ல, நாளை போன்று இன்றல்ல. இந்த அரஃபாவுடைய நாள் என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரத்யேகமான ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா அல்லாஹு ஃபீ அப்தன் மினன்னார் யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ் தஆலா விடுதலை செய்வது போன்று வேற எந்த நாளையும் விடுதலை செய்வதில்லை. அவ்வளவு அதிகமான மனிதர்களை அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கிறார்.
அப்ப அல்லாஹுவே அரஃபாவுடைய நாளுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறான், மரியாதை கொடுக்குறான், கண்ணியத்தை கொடுக்குறான்னா அதை விட நாம் அதிகமாக அந்த நாட்களுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுல நாம் ஒரு 12 வகையான அமல்களை செய்ய வேண்டும். 12 வகையான அமல்களை செய்ய வேண்டும். இந்த ஒவ்வொரு அமலுக்குள்ளும் 5 அமல்கள், 3 அமல்கள், 4 அமல்கள் என்று இருக்கின்றன. இதை நீங்கள் கவனமாக கேட்டு வாருங்கள். அரஃபா என்பது லொஹருடைய நேரத்துல தொடங்கி மகரிபுடைய நேரம் வரையிலும் தான் அரஃபாங்கிறது இருக்கும். அதனால லொஹருக்கு முன்னாலேயே நாம் சாப்பிட்டு விட வேண்டும், ஒழு செய்து கொள்ள வேண்டும், குளித்து விட வேண்டும். அன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நாம் செஞ்சு முடிச்சிடணும். இப்படி நாம் செய்து முடித்த பிறகு ஜவாலுடைய நேரத்தை, அதாவது லொஹருடைய அந்த நேரத்தை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அந்த நேரம் வந்ததுமே நாம அங்க இருக்கக்கூடிய நம்முடைய டெண்டில் இருக்கக்கூடிய இமாம்கள் என்ன செய்வார்கள் என்றால், லொஹரையும் அசரையும் ஜம்மு செய்து கசராக தொழுக வைப்பார்கள். நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஒரு பாங்கு 2 இகாமத் சொல்லி தொழுக வைப்பார்கள். அதற்கு பிறகு அங்கு கூட்டாக நடைபெறுகிற அந்த அமலில் நாம் தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும். கூட்டாக அங்கு நடக்கக்கூடிய அமல்கள்ல நாம் தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரம் திக்ரு மஜ்லிஸ் நடக்கும். அதற்கு பிறகு சொற்பொழிவு பயான் கொஞ்ச நேரம் செய்வாங்க. இதில எல்லாம் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதுல இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல், கண்டிப்பாக லொஹருடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய நேரம் வரை அங்கு அரஃபாவில் தங்கி இருக்க வேண்டும். தங்கி இருப்பதே ஒரு இபாதத்து தான். அந்த நாள்ல அந்த நேரத்துல அங்க இருக்கிறதே இபாதத்து தான். நோன்பு நோட்டு இருக்கிறோம், ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்னால் இருந்து மகரிபுடைய நேரம் வரையிலும் நம்ம அங்க அந்த அமல்ல எத்தனையோ வேலைகள் செய்து கொண்டு இருப்போம், எங்கெங்கேயோ போவோம் வருவோம். ஆனா ஒரு இபாதத்துல தொடர்ந்து நாம் இருந்துகிட்டே இருப்போம். அதுபோல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நேரத்தில் நாம் ஜவாலுடைய நேரம் தொடங்கி மகரிபுடைய நேரம் வரை நாம் அங்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் அங்கு தல்பியா, திக்ரு, தஸ்பீஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற இந்த திக்ருகளை நாம் அதிகமாக செய்து வர வேண்டும். இந்த திக்ருகள் எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் கூட இன்னும் சில திக்ருகள் நமக்கு இருக்கின்றன. அந்த திக்ருகளை அந்த இடத்துல நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும். ஏனென்றால் அந்த இடத்துல நம்முடைய நேரத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. எந்த வகையிலுமே நம்முடைய நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. அரஃபாவுடைய அந்த பகல் ஏறத்தாழ ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நமக்கு அந்த ஜவாலுடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய நேரம் வரையிலும் நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தை நம்ம முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்துல பாரா தஸ்பீ என்று சொல்லப்படக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் 200 முறையும், இல்லல்லாஹ் என்பதை 400 முறையும், அல்லாஹ் அல்லாஹ் என்று 600 முறையும் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதற்கு இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை 100 முறை சொல்லிக் கொள்ள வேண்டும். இதுதான் பாரா தஸ்பீ என்று சொல்லுவார்கள். இந்த பாரா தஸ்பீயை சொல்லி முடித்த பிறகு, இது ஒரு திக்ரு. இதை சொல்லி முடித்த பிறகு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் கலிமாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 4ஆம் கலிமாவை நாம் ஓத வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய 4ஆம் கலிமாவை ஓதிக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த ஹதீஸை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அஃலலு துஆ துஆ யௌம் அரஃபா, நாம் செய்யக்கூடிய துஆ செய்யக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். வஃலலு மா குல்து அன வ நபியுன் மின் கபலி, நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் அரஃபாவுடைய நாளில் சொல்லி வந்ததுதான் ஆக சிறப்பானது. அது என்னவென்றால் 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை தான் நாங்கள் அரஃபாவில் நானும் நபிமார்கள் எல்லாருமே சொல்லி வந்தோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இந்த 4ஆம் கலிமாவை நாம் சொல்லி வர வேண்டும். அடுத்தபடியாக அது ஒரு 100 முறை ஓதிட்டு வாங்க.
மேல நான் சொன்ன ஒவ்வொன்றையும் 3ஆம் கலிமா ஒரு 100 முறை ஓதிக்கிட்டு வாங்க, 4ஆம் கலிமா ஒரு 100 முறை ஓதி கொண்டு வாருங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ மிம்மா சிவல்லா வ குல்லு ஷைன் யகூல் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை 73 முறை ஓதி வாருங்கள். பின்னர் ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி கைருல்லா நூறு முஹம்மது சல்லல்லா என்கிற இந்த திக்ரை நீங்கள் 71 முறை நீங்கள் ஓதி வாருங்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் ஓதி வர வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் என்கிற இந்த திக்ர, இந்த ஸலவாத்தை நீங்கள் ஒரு 100 முறை ஓதி வாருங்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன் என்று சொல்லப்படக்கூடிய யூனுஸ் கலிமாவை நீங்கள் ஒரு 71 முறை ஓதி வாருங்கள். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று சொல்லப்படக்கூடிய இந்த திக்ரை நீங்கள் ஒரு 166 முறை ஓதி வாருங்கள் என்று நான் உங்களை சொல்லுவேன். அதே போல யா ஹய்யு யா கையூம் என்கிற இந்த திக்ரை அதே போல ஒரு 166 முறை நீங்கள் ஓதி வாருங்கள். பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த ஹதீஸ் தாரமில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபாவுடைய நாள்ல ஆயத்துல் குர்சியை நீங்கள் அதிகமாக ஓதி வாருங்கள். சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை நீங்கள் அதிகமாக ஓதி வாருங்கள். குல் அஊது பி ரப்பின் நாஸ் குல் அஊது பி ரப்பில் ஃபலக் சூராவை அதிகமாக ஓதி வாருங்கள். வஸ்ஸமாய் தாத்தில் புரூஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூராவை நீங்கள் அதிகமாக ஓதி வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா இந்த சூறாக்கள் 5 சூறாக்கள்லையுமே தௌஹீது சம்பந்தமாக அல்லாஹுவை புகழ்ந்து கூறக்கூடிய வார்த்தையும் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய சொற்களும் அதிகமாக இருப்பதின் காரணமாக இந்த சூறாக்களை நீங்கள் ஓதி வாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையில நம்ம என்ன செய்யணும்னா, அரஃபாவுல அல்ஹம்து சூறாவை 100 முறை ஓத வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹது சூறாவை 100 முறை ஓதி வர வேண்டும். குல் அஊது பி ரப்பில் ஃபலக் சூறாவை 71 முறை ஓதி வர வேண்டும். குல் அஊது பி ரப்பின் நாஸ் சூறாவை 71 முறை ஓதி வர வேண்டும். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் என்கிற இந்த அத்தியாயத்தை நீங்கள் 11 முறை ஓதி வர வேண்டும். அதற்கு பின்னர் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்கிற இந்த இஸ்திக்ஃபாரை, பாவ மன்னிப்பை 313 முறை ஓதி வாருங்கள். பின்னர் சுபஹானல்லாஹ் 33 முறையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 முறையும், அல்லாஹு அக்பர் 34 முறையும் ஓதி உங்களுடைய திக்ருகளில் ஆக கடைசி திக்ராக இந்த தஸ்பீஹே ஃபாத்திமாவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கும் பிறகாக நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை நீங்கள் செய்து வாருங்கள். நான் உங்களுக்கு அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா ஏறத்தாழ 23 வகையான திக்ருகளை சொல்லியிருக்கிறேன். இந்த 23 வகையான திக்ருகளை நீங்க தொடர்ந்து ஓதிக்கிட்டு வாங்க. அதுல யா லத்தீஃப் யா லத்தீஃப் இந்த திக்ரையும் நீங்க அதிகமா ஓதிக்கிட்டு வரணும். இதை நீங்க ஒரு 16,000 முறை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. அரஃபாவில் இந்த திக்ருகளை எல்லாம் நம்ம ஓதிக்கிட்டே வந்தோம்னா நம்முடைய நேரம் மிக பயன்மிக்க நேரமாக ஓடிவிடும். நம்முடைய நேரம் மிக பயன்மிக்க நேரமாக ஓடிவிடும். நம்ம கிட்ட நேரம் வீணாக போகாது. அதனால இந்த திக்ருகளை எல்லாம் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். 4ஆவதாக நாம் அங்கு அதிகமாக துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம்முடைய துவா செய்வதற்கான அந்த நேரமாக நமக்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைரு துவாயி துவாய் யௌம் அரஃபா, துவா செய்யக்கூடிய நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் அரஃபாவுடைய நாளில் துவா செய்வதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அந்த நாளை நம்ம அதிகமாக துவா செய்ய வேண்டும். அந்த துவாவை பயன்மிக்க துவாவாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்ம என்னென்ன துவா செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்பதற்காக வேண்டி பட்டியல் தயார் செய்து கொண்டு சென்று இருக்க வேண்டும். டைரியை விரிச்சு வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா பார்த்து அல்லாட்ட கேட்கணும். குழந்தை பாக்கியம்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும் என்பது குறித்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் விரிவாக பேச வேண்டும். அதே போல கடன் அடைத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை,
இந்த வார்த்தையை பார்த்துட்டு இது சம்பந்தமா விரிவாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் பேச வேண்டும். நீங்களும் நானும் அப்படி பேசிக்கொள்வது போன்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் பேச வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம பேசினாதான் நம்முடைய சொற்கள் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வான். அப்படியே அமுங்கனி மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருந்து விட்டு வந்து விடக்கூடாது. நான் மௌனமாக தூங்கிவிட்டு வந்து விடக்கூடாது. அரஃபாவில் தூங்குவது என்பது, அரஃபாவுடைய நேரத்தில் அரஃபாவில் தூங்குவது என்பது மிகப்பெரிய இழப்பு. இதை விட பேரிழப்பு வேற ஒன்று இருக்கவே இருக்காது. அதனால நாம் அங்கு அதிகமாக துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு துவா செய்யறதுக்கு வார்த்தைகளே இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த அமல்களின் பொறுப்புதல் என்கிற இந்த நூல்ல அல்லாமா முல்லா காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஹிஸ்புல் ஆலம் என்கிற இந்த நூல் இருக்கிறது. ஹிஸ்புல் ஆலம் இதுல பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய துவா என்று தனித்தனியாக வைத்திருக்கிறார்கள். சனிக்கிழமை ஓதுற துவா, ஞாயிற்றுக்கிழமை ஓதுற துவா என்று தனித்தனியாக வைத்திருக்கிறார்கள். இது ஒரு நாள்ல வரக்கூடிய துவா இன்னொரு நாள்ல வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் வாழ்நாளில் முழுவதும் கேட்ட அந்த துவாக்கள் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால இந்த துவாவை நீங்க அதிகமா கேட்கணும். இந்த துவாவை எல்லாத்தையுமே அரஃபால் நீங்க உட்கார்ந்து ஓதிடணும். ஏன்னா உங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமாக அந்த நேரத்தை நீங்கள் கழித்து விடக்கூடாது. இந்த ஹிஸ்புல் ஆலத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு 5வதாக நேரத்தை வீணடிக்காமல் இருக்க குர்ஆன் ஓதுங்க. நான் சொன்ன இந்த திக்ர்களை எல்லாம் செஞ்சிட்டீங்க. இந்த 12 வகையான அமல்களை சொல்ல போறேன். இந்த 12ஐயும் செஞ்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு நேரம் இருக்குதுன்னா நீங்க குர்ஆனை ஓதிக்கிட்டு இருங்க. அதே போல அங்கு பயான்கள் நடந்தா பயானை கேளுங்க. அல்லது நீங்க பயான் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா, நீங்க ஒரு ஆலிமாக இருந்து அல்லது மார்க்கம் தெரிந்தவராக இருந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் பயான் செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஒரு அமல்ல தொடர்ந்து இருங்க. அதே போல ஸலவாத் அதிகமாக ஓதிக்கிட்டு வாங்க. ஆனா ஸலவாத்துங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஓத வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. மனிதர்களே, நானும் வானவர்களும் நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுகிறோம். நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள், அழகான முறையில் சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறார். அந்த உத்தரவை ஏற்று நாம் ஸலவாத்துகளை அதிகமாக ஓத வேண்டும். 40 ஸலவாத்து புத்தகங்கள், 10 ஸலவாத்து புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. தரூத் இப்ராஹிம், தொழுகையில ஓதுற ஸலவாத்துகள்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸலவாத்து தெரியுமோ அதெல்லாம் அங்க ஓதுங்க. அந்த நூல்களை எடுத்து சென்று விடுங்கள். அங்க போய் அல்லாஹ் தஆலாவிடத்தில் படித்து வாசித்து காட்டுங்கள், போதுமான. அதே போல ஷைக் யூசுப் இப்னு இஸ்மாயில் என்கிறவர் ஒரு ஸலவாத்து புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஜாமி ஸலவாத்து வ மஜ்மு ஸஆதத்து ஃபி ஸலாத்தி அலா சையதி ஸாதாத் என்கிற ஒரு நூல். இந்த நூல்ல 1000க்கும் மேற்பட்ட ஸலவாத்துகள் இருக்குது. ஒரே இடத்துல ஒன்று சேர்த்து கொடுக்குறார் அவர். அது ஒரு அரபி புத்தகம் தான், ஜபர்ஜியர் இருக்காது. இதை நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னாக்க இது புக்கு கிடைக்கும். பிடிஎஃபா இருக்குது. நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அல்லது அதிலேயே நம்ம தரவிறக்கம் பண்ணி நீங்க அதை ஓதலாம். அற்புதமான ஸலவாத்துகள். அது ஆயிரக்கணக்கான ஸலவாத்துகள் ஒரே நூல்ல என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை. அதை பிரமிச்சு போய் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அற்புதமான ஸலவாத்துகள் நிறைந்த நல்ல ஒரு நூல். இந்த நூலை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்ஹார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அந்த 4ஆம் கலிமாவை நீங்கள் அதிகமாக ஓதி வர வேண்டும் அரஃபாவுடைய அந்த நாள்ல. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அரஃபாவுடைய நாள்ல மன் மல்லக ஃபீஹி சமஅஹு வ பஸரஹு வ லிசானஹு குஃபிர லஹு. தாரமியில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அரஃபாவுடைய நாள்ல தன்னுடைய நாவையும் தன்னுடைய பார்வையையும் தன்னுடைய காதையும் யார் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அவருக்கு முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது சுத்தமா என்னன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, மௌனமா இருங்க. அந்த நாள்ல வேலைகள் இருந்தா அமல்கள் இருந்தா அமல் செய்யுங்க, இல்ல பேசாம இருங்க. அந்த இடத்தில்
தவறாக பேசி தவறானதை கேட்டு தவறானதை பார்த்து நீங்கள் பாவிகளாக ஆகிவிடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுவே ஒரு இபாதத்து தான். மௌனமாக இருத்தலே ஒரு இபாதத்து தான். நீங்கள் கேட்பதையும் பார்ப்பதையும் நீங்கள் பேசியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் அங்க இடத்துல மௌனித்து இருங்கள். அது ரொம்ப மேலானது, ரொம்ப சிறப்பானது என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆயத்துல் குர்சி, சூரத்துல் இஹ்லாஸ், வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், முஅவ்விதத்தைன், சூரத்துல் குல் அஊது ரப்பின் நாஸ், குல் ரப்பில் ஃபலக் ஆகிய இந்த சூறாக்களை எல்லாம் ஓதுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவைகளை எல்லாம் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நாள் இருக்குதுங்களே, அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாள் நமக்கு ஹாஜிகளுக்கு ஒரு ஈது பெருநாள், ஹாஜிகளுக்கான ஈது பெருநாள். அந்த நாளை நம்ம சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடாது. அது ஒரு அற்புதமான நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யௌமு அரஃபா வ யௌமு நஹர் வ ஐயாமு மீனா ஈதுனா அஹ்லுல் இஸ்லாம். அரஃபாவுடைய நாள், 10வது நாள், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 3 நாள், இந்த 5 நாட்களுமே நமக்கு பெருநாள், முஸ்லிம்களுடைய பெருநாள், ஹாஜிகளுடைய பெருநாள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்பான அந்த நாளை நாம் வீணடித்து விடக்கூடாது. அதே போல 10வதாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் அனைத்தையுமே நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டு வர வேண்டும். தௌபா செஞ்சுட்டு வரணும். 11வதாக. 12வதாக அங்க இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்காக இங்க இருக்கக்கூடிய உறவினர்கள், தாய் தகப்பன் அனுப்பி வச்சிருப்பாங்க, பிள்ளைங்க ஊர்ல இருப்பாங்க, பிள்ளைகள் அனுப்பி வச்சிருப்பாங்க, பெற்றோர் ஊர்ல இருப்பாங்க. உறவினர்கள் யார் ஹஜ்ஜிக்காக வேண்டி போயிருக்கிறாங்களோ அவங்களுக்காக வேண்டி இங்க இருக்கக்கூடியவர்கள் நாம் ஒரு துவா செய்ய வேண்டும். அல்லாஹும்ம தக்கப்பல் மினல் ஹுஜ்ஜாஜி ஹஜ்ஜஹும் வஃபிர் துனூபஹும். யா அல்லாஹ், எங்களுடைய உலகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து ஹஜ்ஜிக்காக ஹாஜிகள் வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஹஜ்ஜை நீ ஒப்புக்கொள்வாயாக, அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று நாம் ஒவ்வொருவருமே அங்கு நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அற்புதமான அந்த நாள்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு வருகிறார். முதல் வானத்திற்கு அங்கு இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அனைவரையுமே கூப்பிட்டு, பூமியில இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களையுமே கூப்பிட்டு அவன் பேசுகிறான். என்ன பேசுறான்? என்னுடைய மனிதர்கள், என்னுடைய அடியார்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்னை பெருமைப்படுத்துகிறார்கள், என்னை கண்ணியப்படுத்துகிறார்கள். பாருங்கள், என்னமோ சொன்னீங்க, மனிதன் குழப்பம் செய்வான், மனிதன் வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் கொலை செய்து கொண்டும் அநியாய அட்டூழியங்கள் செய்து கொண்டும் இருப்பார்கள் என்று மலக்குமார்கள் நீங்கள் சொன்னீர்களே. இங்க பாருங்க, என்னுடைய மனிதர்களை, இவங்க எல்லாருமே என்னை பெருமைப்படுத்துகிறார்கள், என்னை கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தன்னை உற்சாகமாக அங்கு காட்டிக் கொள்வானாம் முதல் வானத்திற்கு. அதனால மலக்குமார்கள் எல்லாருமே அங்கு ஒன்று கூடுகிற இடம் அது. அல்லாஹுவும் வந்துடுறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து பர்ரூஹ், லைலத்துல் கத்ர் சம்பந்தமா அல்லாஹ் சொல்லுவானே, வானங்கள் எல்லாருமே வராங்க, மலக்குமார்கள் எல்லாருமே வராங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே வராங்கன்னு சொல்லப்படுதே. அது போன்று இங்கு அரஃபாவுல பகல்ல அல்லாஹ் வந்துடுறான், மலக்குமார்கள் வந்துடுறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க. அவன் படைத்த பெரும்பாலான மலக்குமார்கள் அரஃபாவுடைய நாளில் ஒன்று கூடுகிறார்கள். நாம மட்டும் அங்க சங்கமிக்கல, மலக்குமார்களும் சங்கமிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அற்புதமான நாள் அந்த அரஃபாவுடைய நாள். இந்த நாளை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரஃபாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகள் ஒருவரான ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்க ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கிறாங்க, அவருக்கு பக்கத்துல சில பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வழியாக போன ஒரு யாசகர், அரஃபாவுல ஒரு யாசகர் பிச்சை எடுக்கிறார். ஐயா ஏதாவது போடுங்க, அம்மா ஏதாவது போடுங்க என்று.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை ஹஜரத் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த காட்சியை பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு வைலக அத்தஸலு கைரல்லாஹ் ஃபீ ஹாதல் யௌம், இந்த நாளில் அல்லாஹ் அல்லாத ஒருவரிடம் வந்து நீ பிச்சை கேட்கிறாயா என்று அவர்கள் கேட்டார்கள். மனுஷங்கிட்ட மனுஷன் கேட்டு 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 பழக்கமானதுனால அங்க அரபால வந்து இன்னொருத்தங்கிட்ட அவன் கேட்கணும். அது எவ்வளவு பெரிய கொடுமை. அந்த நாள் எந்த நாள்? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய நாளாச்சே. அவன் எவ்வளவு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறானே, அதை விட்டுட்டு மனிதர்களிடத்திலே கேட்பது என்று அது ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பொங்கி எழுந்ததாக ஒரு வரலாறு இஹ்யா உலூமுத்தீன்ல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரபாவுடைய இந்த நாளினுடைய சிறப்புகளை நீங்கள் புரிந்து கொண்டு அங்கு நாம் செய்யக்கூடிய அமல்களை திருப்திகரமான முறையில் நாம் செய்துவிட்டு வர வேண்டும், குறைகள் இல்லாமல் செய்துவிட்டு வர வேண்டும். நாம் அங்கு கேட்கக்கூடிய எல்லா வகையான துவாக்களையும் அல்லாஹ்தாலா ஒப்புக்கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா வகையான அமல்களையும் அல்லாஹ்தாலா ஒப்புக்கொள்வானாக. எல்லாவது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு முழுமையான நன்மைகளை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.